ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல க்ரீமியான ஆஃப்கானி எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, 5 முந்திரி பருப்பு, கூடவே கொஞ்சமாக எண்ணெய், இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு இடையில வேக வச்ச முட்டையில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு தவால போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சின பாலை ஒரு 1/2 டம்ளர் இது கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக சுகரும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் நல்லா கசக்கிட்டு இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு க்ரீமியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.